எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, இன்னைக்கு வந்து நைட்டு ஒரு டின்னர் பண்ணி காமிங்க அப்படின்னு சொல்லியிருந்தீங்க இல்லையா? அதனால இன்னைக்கு வந்து பூரி கிழங்கு எப்படி பண்றது அப்படின்னு பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் வந்து பிகினர்ஸ்க்காக மாவு எப்படி பிசையணும் அப்படிங்கறத இன்னைக்கு அதுக்காக தான் பண்ண போறேன். எல்லாருக்கும் மாவு எப்படி பிசையணும் அப்படிங்கிறது தெரியும். இருந்தாலும் அதை கொஞ்சம் ஃபாஸ்டா பார்த்துட்டு அடுத்தது கிழங்கு எப்படி பண்றது அப்படின்னு பார்க்கலாம் வாங்க. நான் வந்து 2 டம்ளர் அளவுக்கு எடுத்திருக்கேன். நீங்க கப்பு இல்ல எந்த அளவுக்கு எடுத்துக்கிறீங்களோ எடுத்துக்கோங்க. நான் வந்து ஒரு 4 பேர் சாப்பிட்ற அளவுக்கு எடுத்திருக்கேன். கோதுமை மாவு எடுத்திருக்கேன். இப்போ இதுல வந்து 1 ஸ்பூன் அளவுக்கு ரவை எடுத்துக்கிறேன். ரவை வந்து நம்ம லேசா வந்து அதாவது எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரவை போடும்போது அந்த பூரி வந்து சீக்கிரம் சவிங்கி போகாம இருக்கும். அதுக்காக தான். அதுக்கப்புறம் மாவுக்கு இதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்க போறோம். ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துருக்கேன். ஹோட்டல்ல எல்லாம் என்ன பண்ணுவா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லேசா வந்து கொஞ்சமா வந்து சர்க்கரை சேர்ப்பா. அது எதுக்காக அப்படின்னா ஒரு நல்ல கலர் கொடுக்கும். சுகர் பவுடர் போடுவா, இல்ல நார்மலா அப்படியே கூட சர்க்கரையை போட்டு கூட தண்ணி விட்டு பிசையும் போது கரைஞ்சிடும். அந்த மாதிரியும் பண்ணுவா. நான் இன்னைக்கு அதெல்லாம் போடலை, இது மட்டும் தான் போட்டிருக்கேன். இதுவே வந்து நமக்கு நல்லா தான் வரும். உப்பு போட்டு இந்த ரவையோட மாவு வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமா தண்ணி விட்டு பிசைச்சிக்கோங்க. 2 டம்ளர் மாவு அப்படின்னா ஒரு 1/2 டம்ளர் அளவுக்கு தண்ணி வச்சுக்கோங்க. நான் வந்து இன்னைக்கு சொம்புல வச்சுட்டு இருக்கேன். உங்களுக்கு அளவு சொல்லணும் அப்படிங்கிறதுக்காக சொல்றேன். கொஞ்சம் கொஞ்சமா நம்ம வந்து தண்ணியை லேசா தெளிச்சு கொஞ்சம் கொஞ்சமா நம்ம வந்து கெட்டியா பிசைஞ்சுக்கணும். சப்பாத்தி மாவு அளவுக்கு தளர்த்தியா இருக்கக்கூடாது. மாவு வந்து கொஞ்சம் கெட்டியா இருந்தாதான் வந்து ஜாஸ்தி எண்ணெய் குடிக்காம இருக்கும். நமக்கு வந்து ஃபுல்லாவே முதலே விட்டுட்டோம் அப்படின்னா ஜாஸ்தி ஆயிடும். திரும்பவும் மேலாக கோதுமை மாவு போடுற மாதிரி ஆயிடும். ஃபர்ஸ்ட் கையில ஒட்டுற மாதிரி இருக்கும். அப்புறம் நமக்கு போக போக சரியாயிடும். எல்லாத்தையும் இழுத்து நல்லா பிசைச்சிட்டோம்னா சரியாயிடும். ஒரு 1/2 டம்ளர் அப்படி இல்லைன்னா ஒரு 3/4 டம்ளர் அளவுக்கு கொஞ்சம் கொஞ்சமா நம்ம வந்து விட்டுக்கலாம். நானா உங்களுக்கு இன்னைக்கு டம்ளர்ல விட்டு காமிக்கல. எனக்குமே கொஞ்சம் டைம் ஆயிடுது அப்படிங்கிறதுனாலதான் நானுமே பண்ணிட்டு இருக்கேன். இப்ப இந்த ஸ்டேஜ்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு கையில நமக்கு இந்த மாதிரி ஒட்டுற மாதிரி தான் இருக்கும். இதுக்கப்புறம் ஜாஸ்தி தண்ணி விட வேண்டாம். இந்த ஸ்டேஜுக்கு அப்புறம் தண்ணி விட்டுட்டோம் அப்படின்னா அடுத்தது சப்பாத்தி மாவு மாதிரி ஆயிடும். இப்போ இதை நல்லா இழுத்து பிசையறதுக்காக நம்ம கொஞ்சமா இந்த மாதிரி மேலாக எண்ணெய் விட்டுக்கலாம். மாவு ஃபர்ஸ்ட் பிசைஞ்சு ரொம்ப நாள் ஊறணும் அப்படிங்கிறதுல நம்ம கிழங்கெல்லாம் வேக வச்சு காய் நறுக்கி எல்லாம் ரெடி பண்றதுக்குள்ள ஒரு 10 நிமிஷம் வரைக்கும் இது ஊறினா தப்பு இல்லை. அந்த ஸ்டேஜ் வரைக்கும் இருக்கலாம். ஏன்னா இந்த ரவையோட சேர்ந்து ஊறுறதுக்கு உங்களுக்கு ஒரு 10 நிமிஷம் ஊறினா தப்பு கிடையாது. சப்பாத்தி பண்ணும்போது தான் பாத்தீங்கன்னா 1/2 ஹவர்ல ஊறணும். ஒரு 1/2 மணி இருக்கலாம், இல்ல ஒரு 15 நிமிஷம் இருக்கலாம், 20 நிமிஷம், 1 மணி நேரம், அந்த மாதிரி சப்பாத்தி மாவு பிசைஞ்சு வச்சு ஊறினா நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லுவோம். ஆனா பூரிக்கு ரொம்ப நாள் ஊற வேண்டாம். ஆனா ஒரு 10 நிமிஷம் ஊறினா தப்பே கிடையாது. இப்போ நம்ம ஒரு 2 ஸ்பூன் ஆயில் விட்டுருக்கோம் இல்லையா? இப்போ இந்த மாதிரி இருக்கு. மேலாக அப்படி லைட்டா வேணா எண்ணெயை தடவி வச்சுடலாம். எதுக்காக அப்படின்னு பாத்தீங்கன்னா, இன்னொன்னுமே சொல்றேன், நிறைய வந்து மாவை தொட்டு மேல டஸ்ட் பண்ணி இடுவோம் இல்லையா ஒட்டாம இருக்கிறதுக்கு. மேக்சிமம் முடிஞ்ச வரைக்கும் நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, பூரியை பொறுத்த வரைக்கும் மாவு வந்து ரொம்ப கம்மியா தொட்டுவேன், இல்ல தொடாமையே கூட நான் வந்து இட்டுடுவேன். எப்படி அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த மாதிரி மேலாக நம்ம வந்து எண்ணெய் தடவுறோம் இல்லையா, அந்த எண்ணெய் தடவுறதுனால முடிஞ்ச வரைக்கும் அந்த எண்ணெய் பிசுப்பு இருக்கும் இல்லையா, அந்த எண்ணெய் பசையிலேயே தொட்டு நம்ம ஒன்றும் பெருசா வந்து இட போறது இல்லை. ஒரு உள்ளங்கை அளவுக்கு சின்ன சின்னதா இடுறதுனால அந்த அளவுக்கு நம்ம ரொம்ப மொத்தமாவும் இல்லாம ரொம்ப மெலிசாவும் இல்லாம மீடியமான சைஸுக்கு நம்ம இட்டுக்கலாம். இடும்போது பார்க்கலாம். ஆனா அந்த எண்ணெயோட பிசுப்புலயே நம்ம வந்து இட்டுட்டோம் அப்படின்னா பொரிக்கிற போது பாத்தீங்கன்னா நிறைய மாவு தொட்டு தொட்டு இட்டோம்னா அந்த எண்ணெயில எல்லாம் கருப்பு கருப்பா மேல மிதக்க ஆரம்பிச்சிடும். அந்த மாதிரி ஆகாம இருக்கிறதுக்காக நம்ம இந்த இதுல இருக்க தடவர எண்ணெயை வச்சு நம்ம அப்படியே இட்டுடலாம். அதுக்காக மாவே தொட வேண்டாம் அப்படின்னு இல்லை, பிக்னஸ்க்காக சொல்றேன். நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். இப்ப இதை சும்மா அப்படியே மேல லேசா நம்ம தடவி வச்சுடலாம். இது அப்படியே வந்து மூடி ஒரு தட்டு போட்டு மூடி வச்சிருவோம். அடுத்தது கிழங்கு எப்படி பண்றது அப்படின்னு பார்க்க போறோம். இப்ப அடுத்தது வந்து நம்ம மாவு பிசைஞ்சாச்சு. இப்ப வந்து ஒரு பாண்லியில எண்ணெய் வச்சாச்சு தாளிச்சு கொட்டுறதுக்கு. நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா, இன்னைக்கு கிழங்கு உருளைக்கிழங்கு பண்ண போறோம். வெங்காயம் போடாம எந்த மாதிரி மெத்தட்ல பண்ண போறோம் அப்படிங்கறதான் பார்க்க போறோம். அதுக்கு என்னென்ன எடுத்து வச்சிருக்கேன் அப்படின்னு பார்க்கலாம். ஒரு மீடியம் சைஸ்ல, அதாவது ஒரு 3 உருளைக்கிழங்கு, மீடியம் சைஸ்ல ஒரு 3 உருளைக்கிழங்கு எடுத்து உப்பு மஞ்சப்பொடி போட்டு குக்கர்ல ஒரு 3 விசில் கிட்ட வேக வச்சு எடுத்துட்டு தோலை உரிச்சிட்டு உதுத்து எடுத்து வச்சிருக்கேன். எப்பவுமே உருளைக்கிழங்கு, வாழைக்காய், வள்ளிக்கிழங்கு இந்த மாதிரி கிழங்கு வகைகள்லாம் நீங்க வேக வைக்கிற போது
உப்பு போட்டு வேக வச்சாதான் உள்ளுக்குள்ளேயும் வந்து அந்த கிழங்கு வந்து கிழங்குல உப்பு வந்து நல்லா ஊறி இருக்கும். நம்ம மேலாக வெறும் பிளைனா வெறும் மஞ்சள் பொடி போட்டு கிழங்கு வேக வச்சிட்டோம் அப்படின்னா லாஸ்ட்ல உங்களுக்கு பாத்தீங்கன்னா எவ்வளவு உப்பு போட்டாலும் அது உள்ளுக்குள்ள உப்பு உரைக்காது. இப்ப நம்ம அதுக்கு வந்து ஒரு கேரட், ஒரே ஒரு கேரட் துருவி எடுத்திருக்கேன். பீன்ஸ் பாத்தீங்கன்னா நல்லா நைஸா வந்து எவ்வளவு உங்களால பொடியா இழைச்சி நறுக்க முடியுமோ அந்த அளவுக்கு நறுக்கி எடுத்துக்கோங்க. ஒரு கேரட் துருவிக்கலாம். புளிப்புக்காக ஒரே ஒரு தக்காளி, அதுக்கப்புறம் கொஞ்சம் இஞ்சி, 2 பச்சை மிளகாயை வந்து கொஞ்சம் பழுத்திருந்தா கூட பரவாயில்ல. நான் இந்த மாதிரி 2 3 அப்படியே உடச்சி வச்சிருக்கேன். ஏன்னா பீன்ஸ் வேற போடுறோங்கிறதுனால இது ரொம்ப பொடியா நறுக்கிட்டா நமக்கு தெரியாதுங்கிறதுனால தான் நான் இந்த மாதிரி கையால் அப்படியே உடச்சி வச்சிருக்கேன். வாசனைக்கு கொஞ்சம் கருவேப்பிலை, இஞ்சியும் துருவிட்டு எடுத்து வச்சிருக்கோம். அதுக்கப்புறம் தாளிச்சு கொட்டுறதுக்கு கடுகு, ஒரு 1/2 ஸ்பூன் கடுகு, 1 டீஸ்பூன் அளவுக்கு, அதாவது 1 ஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு, மஞ்சப்பொடி போட்டு உருளைக்கிழங்கு வேக வச்சாலும் கொஞ்சம் மேலாக மஞ்சப்பொடி போடுறதுக்கு. அதுக்கப்புறம் நல்லா பைண்டிங் ஆகிறதுக்காக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக திக்காயிடும். ஒருவேளை கொஞ்சம் தண்ணியா இருக்கிற மாதிரி இருந்ததுன்னா சில பேர் கடலை மாவு 1 ஸ்பூன் அளவுக்கு, 1 ஸ்பூன் இல்லை ஒரு 2 ஸ்பூன் கடலை மாவு கரைச்சி விடுவோம். கடலை மாவு இல்லை அப்படின்னா அதே டேஸ்ட் கொடுக்கக்கூடிய ஆல்டர்னேட்டிவ்காக தான் நான் வந்து பொட்டுக்கடலை மாவு எடுத்து வச்சிருக்கேன். பொட்டுக்கடலை கடலை மாவு இல்லைனாலும் எல்லார் வீட்லையும் சட்னிக்காக பொட்டுக்கடலை இருக்கும். ஒரு 2 ஸ்பூன் போட்டு மிக்சியில் திருப்பினா போதும். சலிக்கணுங்கிறதெல்லாம் இல்லை. அப்படியே வந்து அதை தண்ணி விட்டு கரைச்சி நம்ம சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம ஒரு 3 ஸ்பூன் கிட்ட ஆயில் விட்டுருக்கேன். கடுகு போட்டுடலாம். அடுத்தது கடலை பருப்பும் போட்டிருக்கோம். அடுப்பை வந்து சிம் பண்ணிக்கலாம். இப்போ இதுல வந்து இஞ்சி, கருவேப்பிலை, பச்சை மிளகாயை போட்டதுக்கு அப்புறம் நீங்க கொஞ்சமா வந்து சால்ட் போட்டுருங்க. ஏன்னா வந்து வெடிக்கும் அப்படிங்கிறதுனாலதான். ஒரு சிட்டிகை அளவுக்கு நீங்க சால்ட் போட்டுட்டீங்க அப்படின்னா பச்சை மிளகாய் வெடிக்காது. இப்ப இதுலயே வந்து மஞ்சப்பொடியும் போட்டுக்கலாம். மஞ்சப்பொடியை போட்டுட்டு ரொம்ப நாளி விட்டுடாதீங்க, கருத்து போயிடும் ஒரு மாதிரி எண்ணெயில. கேரட், பீன்ஸ் இதை ஃபர்ஸ்ட் வந்து நல்லா நம்ம வந்து எண்ணெயில லேசா வந்து நம்ம நல்லா வதக்கி விட்டுடலாம். அதாவது ரொம்ப நாளி இல்ல, அதே சமயத்துல கொஞ்சம் வந்து நம்ம ஃபர்ஸ்ட் திருப்பிக்கலாம். அதுக்கப்புறம் தக்காளி போடுவோம். இந்த எண்ணெயில இஞ்சி பச்சை மிளகாய் வதங்குற போதே உங்களுக்கு ஒரு மசாலாவோட வாசனை வர ஆரம்பிச்சிடும். நம்ம நார்மலா வெங்காயம் போட்டு பண்ணுவோம் இல்லையா, அதுலயே வந்து இஞ்சி பச்சை மிளகாய் போடுற போது உங்களுக்கு அந்த வாசனை வந்து நல்லா இருக்கும். இந்த எண்ணெயில லேசா இந்த பீன்ஸும் கேரட்டையும் வந்து ஒரு நிமிஷம் அப்படி இல்லைன்னா ஒரு 2 நிமிஷம் நீங்க பரட்டி விட்டுட்டு அதுக்கப்புறமா தக்காளியை சேர்த்துருங்க. முதல்லயே தக்காளி போட்டோம்னா நமக்கு ஒரு மாதிரி ரொம்ப தண்ணியான மாதிரி ஆயிடும். கொஞ்சம் அந்த வாசனைக்காக இஞ்சி பச்சை மிளகாய் எல்லாம் போட்டிருக்கோம் இல்லையா, அதனால கொஞ்சம் அந்த வாசனை வரும். உங்களுக்கு அது வதக்கும் போதே டிஃப்ரெண்ட் தெரியும். முதல்ல தக்காளி போட்டுட்டா நமக்கு அந்த வாசனை வராது. இப்ப நம்ம இந்த தக்காளியை சேர்த்துலாம். புளிப்புக்கு ஒரு தக்காளி இருந்தா போதும். அடுப்புல வந்து ஃப்ளேம் வந்து குறைச்சிக்கோங்க. ஏன்னா நம்ம வந்து பீன்ஸ் பொடியா நறுக்கிருக்கோம், கேரட்டை வந்து துருவிட்டு எடுத்திருக்கோம் அப்படிங்கிறதுனால அடியில ஒட்டும். இப்போ இதுக்கு தேவையான அளவு நம்ம உப்பு போட்டுக்கலாம். கிழங்குல உப்பு போட்டுதான் வேக வச்சிருக்கோம் அப்படிங்கிறதுனால இதுல நம்ம கம்மியா போட்டுக்கலாம், பார்த்துன்னு போட்டுக்கலாம். நான் 3-4 கிழங்கு மீடியம் சைஸ்ல ஒரு 3 கிழங்கு சொன்னேன் இல்லையா, தாராளமா 1/4 கிலோக்கு மேல இருக்கும் அது கொஞ்சம். இப்போ ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு உப்பு போட்டுக்கிறேன். உப்பு போட்டு காயை வதக்கும் போது பாத்தீங்கன்னா சீக்கிரமாவே வதங்கிடும். ஒரு நிமிஷம் உப்பு போட்டுட்டு உடனே தண்ணி விட வேண்டாம். இந்த உப்புலயே ஒரு 2 நிமிஷம் அந்த காய் வந்து வதங்கட்டும். அப்பதான் உங்களுக்கு சீக்கிரமா கறி மாதிரி உப்போட ஒரு தண்ணி விட்டுக்கும் இல்லையா, அதுலயே வந்து ஒரு நிமிஷம் நமக்கு அது வந்துடும். அதுக்கப்புறமா நம்ம வந்து சில பேர் இப்ப பீன்ஸை நறுக்கி தானே போட்டிருக்கோம், அப்ப கேரட்டை மட்டும் ஏன் சேர்த்தணும், அதையும் ஃபைனா நறுக்கிக்கலாமான்னு கேட்டா தாராளமா உங்க சௌரியம் நறுக்கிக்கலாம். கொஞ்சம் வேலை சீக்கிரம் ஆகும், கொஞ்சம் பைண்ட் ஆகிறதுக்கும் ஈஸியா இருக்குங்கிறதுனாலதான் நான் வந்து கேரட்டை துருவ முடியும், ஆனா பீன்ஸை வந்து துருவி எடுக்க முடியாது, அதனாலதான் நறுக்கிருக்கேன். நீங்க அதே சைஸுக்கு கேரட்டை நறுக்கிறதுனா கூட நறுக்கிக்கலாம். எப்படியும் நம்ம வந்து கடலை மாவோ பொட்டுக்கடலை மாவோ ஏதோ ஒண்ணு பண்ணுவோம். இன்னும் ஒரு சில பேர் என்ன பண்ணுவா அப்படின்னு பாத்தீங்கன்னா
இந்த உருளைக்கிழங்கு வேக வச்சு உதுத்து வச்சிருக்கோம் இல்லையா, அதுலயே ஒரு 2-3 பீஸ் உருளைக்கிழங்கு கொஞ்சம் எடுத்து நிறுத்திடுவா. நிறுத்திட்டு அதை வந்து தண்ணி விட்டு அதையே கரைச்சிருவா. அந்த மாதிரி கரைச்சி ரொம்ப ஜாஸ்தி இல்லாம நம்ம மாவை கரைச்சோம்னா எந்த திக்னஸ் வருமோ அந்த மாதிரி கூட உருளைக்கிழங்கை கரைச்சிட்டு அதுல விடும்போது கூட கொஞ்சம் திக்காயிடும். அந்த மாதிரியும் பண்ணலாம். மாவு கூட தேவையில்லை. அதாவது ரொம்ப ஜாஸ்தி தண்ணி விட்டுட்டோம், நமக்கு கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் திக்கா இருந்தா நன்னா இருக்கும். சில பேருக்கு கொஞ்சம் லிக்விடா தொட்டு சாப்பிட்டா பிடிக்கும், ஒரு சில பேருக்கு கொஞ்சம் கெட்டியா இருந்தா பிடிக்கும். நம்ம அந்த மாதிரி ஒரு 3-4 உருளைக்கிழங்கே எடுத்து கூட மசிச்சு விடும்போது உங்களுக்கு அது கெட்டியாயிடும். ஆனா மாவு சேர்த்தா நன்னாவே திக்கா இருக்கும். அந்த மாதிரியும் பண்ணிக்கலாம். இப்ப நல்லா வந்து தாராளமா ஒரு 1.5 டம்ளர் அளவுக்கு தண்ணி விட்டுருக்கேன். இப்போ இதை வந்து மேலாக நம்ம அப்படியே மூடி வச்சுடலாம். உருளைக்கிழங்கு வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப பெரிய பீஸும் இல்லாம இந்த பீன்ஸ் வேகிறதுக்கு தான் இப்ப டைம். பீன்ஸ் வேகணும், தக்காளியோட பச்சை வாசனை போற அளவுக்கு ஓரளவுக்கு கொஞ்சம் வேகணும். இப்ப மேல வந்து நம்ம மூடி வச்சுடலாம். மாதிரி கொஞ்சம் சின்ன பீஸ், ரொம்ப பெருசா இவ்வளவு பெருசு போடாதீங்க. ஓரளவுக்கு நமக்கு பைண்ட் ஆகணும், எல்லா இடத்துலயும் ஈவனா பரவணும் அப்படிங்கறதுனால இந்த மாதிரி குட்டி குட்டியா, எல்லாருக்கும் தெரியும் இருந்தாலும் பிகினஸ்க்காக சொல்றேன், இந்த மாதிரி சின்ன சின்னதா நம்ம வந்து உதுத்து வச்சுக்கலாம். சின்னதா பீஸ் இருக்கிற போது பாத்தீங்கன்னா சாப்பிடும் போதும் வாயில மாட்டும் போதும் ரொம்ப பெருசா இல்லாம இருக்கும். அதே சமயத்துல கிழங்கும் வந்து நல்லா ஈவனா வந்து உங்களுக்கு ஒரு மாதிரி நன்னா இருக்கும், கெட்டியான ஒரே தன்மையா இருக்கும். உப்பு மஞ்சப்பொடி போட்டு வேக வைக்கிற போது உங்களுக்கு கலருமே பாத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா அந்த கிழங்கோட கலர் ரொம்ப நல்லா இருக்கும். இதுல வந்து இன்னொரு மெத்தட் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, இப்ப நம்ம வந்து கேரட் பீன்ஸ் காய் போட்டு நான் பண்ணும்போது எதுக்காக அப்படின்னா கொஞ்சம் குவான்டிட்டி வரும். காய் சேர்த்து சாப்பிட்ற போது உடம்புக்குமே ஹெல்த் கிடைக்கும், கொஞ்சம் கிழங்கோட குவான்டிட்டியும் கூடி இருக்கும் வெறும் உருளைக்கிழங்கு மட்டுமே போட்டு பண்ணும்போது. இப்போ உருளைக்கிழங்கு மட்டும் போரும், இந்த காயெல்லாம் சேர்க்காம எப்படி பண்ணலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இதே கடுகு கடலைப்பருப்போ உளுத்தம் பருப்பா தாளிச்சு கொட்டிக்கோங்க, பெருங்காயப்பொடி போடுங்க, இஞ்சி பச்சை மிளகாய் போடுங்க. நான் இன்னைக்கு பெருங்காயப்பொடி ஆனால் போடலை, இஞ்சி போட்டிருக்கேன். நீங்க வேணும் அப்படின்னா பெருங்காயப்பொடி சேர்த்துக்கலாம். கருவேப்பிலை இதெல்லாம் தாளிச்சு கொட்டிட்டு ஒரே 1 நிமிஷம் பெரட்டிட்டு தக்காளி போடாம உருளைக்கிழங்க நன்னா வந்து 3 விசில்ங்கிறத 4 விசிலா கூட நன்னா விசில் விட்டுடுங்க. இதே மாதிரி கிழங்கு உப்பு மஞ்சள் போட்டு வேக வச்சுட்டு தோல் எடுத்துட்டு இதே மாதிரி மசிச்சுட்டு அதுல வந்து அப்படியே இந்த இஞ்சி பச்சை மிளகாய் வதங்கின உடனே இந்த மசிச்சு வச்சிருக்க கிழங்கு எடுத்து அதுல சேர்த்துருங்க. கொஞ்சம் நல்லா மேஷாவே பண்ணிக்கலாம். அது வந்து 4 விசில் விடும்போது அந்த மாதிரி ஆயிடும், சேர்ந்த மாதிரி இருக்கும் ஒரு மசியல் மாதிரி. அதுல வந்து நல்லா பெரட்டி விட்டுட்டு அதுக்கு தேவையான அளவு உப்பை போட்டு ஒரு கொதி விட்டு இறக்கிடுங்க. கொஞ்சம் ஆறுனதுக்கு அப்புறம் வெது வெதுப்பான சூட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் எவ்வளவு உருளைக்கிழங்கு எடுத்துருக்கீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி 1/2 மூடியோ 1 மூடியோ எலுமிச்சம்பழம் பூஜிக்கலாம், நல்லா இருக்கும். நான் இன்னைக்கு ஏன் தக்காளி போட்டிருக்கேன் அப்படின்னா கேரட் பீன்ஸ் காய் போட்டிருக்கிறதுனால தக்காளி போட்டிருக்கேன். இந்த மாதிரி வெறும் உருளைக்கிழங்கு மட்டும் பண்ணும்போது நீங்க எலுமிச்சம்பழம் அவளுக்கு தேவைக்கேற்ப புளிப்பு அந்த மாதிரி புரிஞ்சுக்கிற போதும் நல்லா இருக்கும். ஆனா முழுக்க முழுக்க வெறும் உருளைக்கிழங்காவே இருக்கும். பகல்ல காத்தால வாழைக்காயில கறி சாப்பிட்டுருப்போம், ராத்திரிக்கு இந்த மாதிரி பண்ணும்போது வெறும் கிழங்கு ஐட்டமா எடுத்துவோம். அடுத்த நாள் மாறி மாறி இந்த மாதிரி வருங்கிறதுனாலதான் கூட கொஞ்சம் இந்த மாதிரி சேர்த்து பண்ணும்போது உருளைக்கிழங்கை குறைச்சிட்டு காயை சேர்த்துக்கலாம். அதுக்காக தான். இப்ப இது வேகட்டும் பார்க்கலாம். இப்ப இன்னும் கொஞ்ச நாள் நமக்கு பீன்ஸ் மட்டும் வேகணும். அதுக்கப்புறம் இந்த கேப்ல வந்து ஒருத்தர் வந்து மீனாட்சி அப்படிங்கிறவா வந்து ஒரு டவுட் கேட்டிருந்தா. என்ன அப்படின்னா, குழந்தை பிறந்தவா வந்து எப்போ பூ வச்சுக்கலாம், எப்போ சுவாமி கிட்ட போகலாம், எப்போ கோவிலுக்கு போகலாம், எப்போ வந்து விளக்கேற்றலாம், அதுக்கப்புறம் வந்து அதாவது வந்து எப்போ விபூதி குங்குமம்லாம் எப்போ இட்டுக்கலாம், இந்த மாதிரியான டவுட் வந்து கேட்டிருந்தா. கமெண்ட்ல சொல்றதை விட நேராக சொல்லிட்டோம் அப்படின்னா நிறைய பேருக்கு இது யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படிங்கிறதுனால தான் நான் வந்து இன்னைக்கு இந்த வீடியோவில் அதுக்குமே நான் சேர்த்து சொல்லிடுறேன். அதாவது பார்த்தீங்கன்னா ரொம்ப கிரமமா வைதீக முறைப்படி ரொம்ப ரொம்ப பார்க்குறவாளா, பயங்கர மடியாச்சாரம் பார்க்குறவாளா இருந்தால், புள்ள குழந்தையாக இருந்தால் 30 நாள் வரைக்கும் தீட்டு உண்டு. பொன் குழந்தையா இருந்தா 40 நாள் வரைக்கும் தீட்டு உண்டு. அப்ப இந்த 30 நாள் 40 நாள் வரைக்கும் நாங்க எங்கேயுமே வீட்டுக்குள்ள போகக்கூடாதா, ஒரே இடத்துலதான் இருக்கணுமா அப்படின்னா, சில பேர் 11வது நாள் புண்ணியாஜனம் பண்ணுவா, உடம்பு சூழ்நிலையை பொறுத்து இருக்கு. சில பேருக்கு 21வது நாள் புண்ணியாஜனம் பண்ணுவா. அப்ப இந்த மாதிரி 11வது நாள் புண்ணியாஜனம் பண்றீங்க அப்படின்னா, அந்த புண்ணியாஜனம் பண்ற அன்னைக்கே ஒரு கல்லு தலைக்கு பூ கொடுப்பா, அன்னைக்கு குங்குமம் எடுப்போம், அன்னைக்கு குளிக்க வச்சு எல்லாமே ஆஸ் யூஷுவல் பண்ணுவா, பத்திய சாப்பாடு போட்டுடுவா. அன்னைக்கு ஒரு நாள் வந்து சாதாரணமா எல்லா இடத்துக்கும் இப்படி நடந்து போறது வருது, அன்னைக்கு என்ன சுத்தி புண்ணியாவஜனம் பண்ணிடுவா. எல்லாத்தையுமே நினைச்சு உணர்த்தி கம்ப்ளீட்டா எல்லாமே சூப்பரா அன்னைக்கு வந்து கிளீன் பண்ணி எல்லாமே பண்ணிடுவா. திரும்ப அன்னைக்கு சாயந்தரம் 6 மணி ஆயிடுச்சுன்னா தீட்டு வந்து கண்டினியூ ஆயிடும் அப்படின்னு சொல்றதுனால, நீங்க புள்ள குழந்தையா இருந்தா 30 நாள் வரைக்கும் நீங்க தனியா தான் இருக்கணும். இப்ப எப்படி வந்து பீரியட்ஸ் டைம்ல வந்து நம்ம தனியா 4 நாள் இருக்கும் அப்படின்னு சொல்றோம் இல்லையா, 3 நாள் 4 நாள், அந்த மாதிரி 30 நாள் வரைக்கும் எதுலையுமே மேல பட்டுக்காம சாமி கிட்ட போகக்கூடாது, விளக்கேற்றக்கூடாது,
விபூதி குங்குமம் இட்டுக்க கூடாது. இந்த மாதிரி எல்லாம் புள்ள குழந்தையா பிறந்திருந்ததுன்னா 30 நாள் வரைக்கும் அந்த அம்மா வந்து தனியா தான் இருக்கணும். பொண்ணா இருந்தா 40 நாளைக்கு தனியா தான் இருக்கணும். இதெல்லாம் ஃபாலோ பண்ணிட்டு இந்த 40 நாளைக்கு அப்புறமா நீங்க வந்து எண்ணெய் தேய்ச்சி குளிச்சுட்டு மறுபடியும் எல்லாமே கிளீன் பண்ணி நம்ம இதெல்லாம் பண்றோம் இல்லையா, அந்த ப்ராசஸ் முடிச்சுட்டு அதுக்கப்புறமா நீங்க கோவிலுக்கு போகலாம், குங்குமம் இட்டுக்கலாம், விபூதி இட்டுக்கலாம், சுவாமி கிட்ட போகலாம், விளக்கேற்றலாம். இது எல்லாமே வந்து நமக்கு பண்ணலாம். ஆனா நாங்க அந்த அளவுக்கு பயங்கரமான வைதிக முறைப்படிலாம் இல்லை. நார்மலான ஒரு 11வது நாள் எல்லாரும் ஈஸ்வலா பண்ற மாதிரி ஒரு புண்ணியாஜனம் ஆயிடுது. இல்ல வந்து உடம்பு சூழ்நிலையை பொறுத்து ஒரு 21வது நாள் புண்ணியாஜனம் ஆயிடுது. இப்ப நாங்க என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, புண்ணியாவாஜனம் ஆயிடுது அப்படின்னாலே நீங்க வந்து உங்க ஆத்து வழக்கத்தையும் கேட்டுக்கோங்க, பண்ணலாமான்னு. கேட்டுட்டு சரின்னு சொல்லிட்டா அப்படின்னா நீங்க நார்மலா விபூதி குங்குமம் இட்டுக்கோங்க. கோவிலுக்கு போகணும்னா அவ்வளோ சீக்கிரம் கோவிலுக்கு வந்து போக வேண்டாம். அந்த 22 குளிமுறை அப்படின்னு ஒண்ணு சொல்லுவா. அதாவது 11வது நாள் புண்ணியாவாஜனம் ஆயிட்டாலும் கூட அந்த 22வது நாள் எண்ணெய் தேய்ச்சி குளிச்சுட்டு அதுக்கப்புறமா நீங்க வந்து கோவிலுக்கு போங்க, சுவாமி கிட்ட போய் விளக்கேத்துங்க. மற்றபடி நார்மலா 11வது நாள் புண்ணியாஜனம் ஆயிடுத்து, நாங்க எல்லா இடத்துக்கும் கிச்சனுக்கு போறோம், ஹால் வீடு ஃபுல்லா நாங்க எல்லா இடத்துக்கும் வருவோம், நார்மல் பர்சன் ரொம்ப பாக்குறது இல்லை அப்படின்னு சொல்றீங்கன்னா விபூதி குங்குமம் இட்டுக்கோங்க. பூ வச்சுக்கலாமா அப்படின்னு கேட்டிருந்தீங்க. பூ வச்சுக்கிறது அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா மெயினா வந்து அன்னைக்கு ஒரு கிலோ பூ கொடுப்பா வச்சுக்கிறோங்கிறது வேற. ஆனா கண்டிப்பா வாசனையான புஷ்பங்கள் எதுவுமே வச்சுட்டா குழந்தைக்கு வந்து மாந்தம் வந்துடும். அதனால பூ வந்து நம்ம ஒரு 3 மாசம் இல்ல 4-5 மாசம் அந்த குழந்தைக்கு கொஞ்சம் தலையெல்லாம் நின்று ஓரளவுக்கு அது நார்மல் ஸ்டேஜுக்கு வரும். அப்பதான் வந்து நம்ம நிறைய பேர் சென்ட் போட்டுக்கிறவாருப்பா, ஆபீஸ் போறவாருப்பா, ஆன்லைன் வேலை பார்த்துட்டு ஆத்துலயே இருக்கிறவாளா இருந்தா கூட அம்மாவா இருக்கிறவா வாசனை திரவியங்கள், வாசனை பூக்கள், அப்ப வாசனை இல்லாம கனகாம்பரம் எல்லாம் வச்சுக்கலாமா அப்படின்னு கேட்பா. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் பூ வந்து ஒரு 3 மாசத்துக்கு வச்சுக்க மாட்டா. அதுக்கப்புறம் வேணா வச்சுக்கலாம். அதனால பூவுமே வந்து நம்ம வந்து 3-4 மாசத்துக்கு அப்புறம் வச்சுக்கலாம். அதே மாதிரி சென்டோ பவுடரோ ரொம்ப வாசனையான திரவியங்கள் எதுவுமே அம்மா வந்து எடுத்துக்காம இருந்தா குழந்தைக்கு அது ஆரோக்கியம். ஏன்னா பவுடரே குழந்தைக்கு போடும்போது ஜான்சன் பவுடர் போடுறா, அது கூட பாத்தீங்கன்னா நிறைய பேர் பாத்தீங்கன்னா பவுடரை பஃபால இங்க எல்லாம் பண்ணும்போது பாத்தீங்கன்னா லன்ஸ்ல எல்லாம் படியும் அப்படின்னு டாக்டர் சொல்றா. அதனால லேசா நீங்க அந்த மை இடுற இடத்துல லைட்டா அப்படி தொட்டு அங்க மட்டும் பண்ணுங்க. முடிஞ்ச வரைக்கும் நன்னா இப்படி பண்ணி டெஸ்ட் பண்ணுவோம் இல்லையா, அந்த மாதிரி எல்லாம் பண்ணாம பாத்துக்கிற போது குழந்தையும் ஆரோக்கியமா இருக்கும். அம்மாவுக்குமே வந்து ரொம்ப வாசனை எடுத்துட்டா தலைவலிக்கும். ஏன்னா குழந்தை பிறந்த உடம்பு அப்படிங்கிறதுனால எல்லாமே கொஞ்சம் பழகிறதுக்கு டைம் எடுக்கும். அது மாதிரி பார்த்துக்கோங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இன்னும் ஒரு சில பேர் கேட்பா, ஏன்னா நவராத்திரி வந்துருத்து மாமி நாங்கள் மருதாணி இட்டுக்கலாமா அப்படின்லாம் கேட்பா. கண்டிப்பாக மருதாணி இட்டுட்டோம் அப்படின்னா குழந்தை பிறந்த உடம்பு இட்டுக்க வேண்டாம்னு சொல்ல முடியாது. உங்களுக்கு ரொம்ப ஆசையா இருக்கு அப்படின்னா நீங்க அந்த 22க்கு அப்புறமா நீங்க வேணா கோன் இட்டுக்கோங்க. இந்த மருதாணி அரைச்ச மருதாணி இட்டுக்கிற போது பாத்தீங்கன்னா, ஏன்னா இனிமே மழை நாட்கள் தான், வெயிலா இருந்தா கூட உடம்பு உஷ்ணம் தணியும்னு சொல்லலாம். ஆனா மருதாணி இட்டுக்கிற போது ஓவர் ஹீட்டை வந்து கிளப்பி அதை கூல் பண்ணி ஒரு மாதிரி ஆயிடும் உடம்பு. அதனால அரைச்ச மருதாணி வேண்டாம். 22 நாளைக்கு அப்புறம் இல்ல 30 இந்த 40 நாள் இதுக்கப்புறம் வந்து நம்ம மருதாணி கோனா இட்டுக்கோங்க. சின்ன குழந்தையா இருக்கிற போது நம்மளால மருதாணி இட்டுக்க முடியாது. ஒருவேளை ஆசைக்காக இட்டுக்கணும்னா கூட நீங்க அந்த மாதிரி கோனை வந்து இந்த 30 நாளைக்கு அப்புறம் இட்டுக்கிறதுக்கு பாருங்க. இதுதான் வந்து நீங்க கேட்டிருந்த டவுட்டுக்கான பதில். இது வந்து நிறைய பேருக்குமே வந்து வீடியோல சொல்லிட்டா இன்னும் யாருக்காவது டவுட் இருந்தா கூட இது கிளியர் ஆயிடும் அப்படிங்கறதுனாலதான் நான் வந்து வீடியோலயே சொல்லியிருக்கேன். இப்ப இது காய் வெந்துருதா அப்படின்னு பார்ப்போம். அதே மாதிரி குழந்தையோட துணியெல்லாம் துவைக்கிற போது பாத்தீங்கன்னா குழந்தைகளோட துணியை சாயந்தர வேளையில 6 மணிக்கு அப்புறம் வாசல்ல எங்கேயுமே உணர்த்தாதீங்க, அந்த பட்சி தோஷம் பட்டுடும் அப்படின்னு சொல்லுவா. அதுக்கப்புறம் காலங்காத்தாலேயே துணியை துவச்சி வேலை முடிஞ்சிடும், சீக்கிரமா மழை நாளா இருந்தாலும் இப்ப வெயில் அடிக்கும் போது துணியை துவச்சி உணர்த்திடுவோம் அப்படின்னு அம்மாவுடைய குழந்தை பிறந்த, அதாவது யாருக்கு குழந்தை பிறந்திருக்கோ காய் வந்து இப்ப வெந்துருது. இது இதுல சேர்க்கிறேன், சேர்த்துட்டு உங்களுக்கு மெசேஜ் சொல்லிடுறேன். குழந்தை பிறந்த அம்மாவோட நைட்டியோ ட்ரெஸ்ஸோ, அதே மாதிரி மெயினா வந்து குழந்தையோட ட்ரெஸ்ஸை வந்து காலங்காத்தால நீங்க வந்து துவச்சி வாசல்ல உணர்த்தாதீங்க. ஏன்னா பட்சி பறவைகள் இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா காலங்காத்தால வெறும் வயிற்றோட பறக்க ஆரம்பிக்கும் இறையை தேடி. அப்போ குழந்தைக்கு வந்து தோஷம் பட்டுடும், அந்த மோஷன் போகும்போது பச்சை பச்சையா போகும் அப்படின்னு சொல்லுவா. அது உண்மைதான். அது வந்து நிறைய பேருக்கு, ஒரு சில பேர் அதெல்லாம் மூட நம்பிக்கை அப்படின்னு நினைக்கிறவா எப்படி வேணா எடுத்துக்கலாம். நான் இன்னைக்கு டவுட் கேட்டிருக்கவாளுக்காக அதோட சேர்த்து சொல்றேன். அந்த மாதிரி குழந்தைங்களோட ட்ரெஸ்ஸை முடிஞ்ச வரைக்கும் நீங்க வந்து ஆத்துக்குள்ளேயே உணர்த்துங்க. ஒரு 50-60 நாள் வரைக்கும் ஆத்துக்குள்ள இருக்கட்டும். அதுக்கப்புறம் கூட ஒரு 10 மணிக்கு மேல நம்ம வந்து வெயில்ல உணர்த்தலாம். காலங்காத்தாலையும் ரொம்ப காத்தால 6-7 மணிக்கு உணர்த்தாதீங்க. சாயங்காலம் பொழுது போன வேலையிலுமே வந்து குழந்தையோடத வாசல்ல உணர்த்தாதீங்க. அம்மாவோடதையும் கூட கொஞ்சம் அவாய்ட் பண்றது நல்லது. அந்த மாதிரி பண்ணும்போது எந்த தோஷமும் படாது,
யார் எப்படி என்ன அப்படிங்கிறது நமக்கு தெரியாது. அதனால எல்லா விதத்துலயுமே அது ரொம்ப பெஸ்டா இருக்கும். மழை நாள்ல வெளியில உனக்கெல்லாம் காயாதுங்கிறது ஒண்ணு. இருந்தாலுமே வந்து நிழலோட்டமா வந்து ஃபேன்ல வந்து மிஷின்ல போட்டு துவைப்போம், ட்ரையர்ல துவைப்போம். குழந்தை துணியை மிஷின்ல போடாட்டா கூட ரொம்ப சின்ன சின்ன ட்ரெஸ் தானே, அதெல்லாம் ஆத்துக்குள்ளேயே வீட்டுக்குள்ளேயே காஞ்சிடும். அந்த இதையும் வந்து நீங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க. இப்போ உங்களுக்கு இந்த உருளைக்கிழங்கோட சேர்த்து காய்கறிகள்லாம் சேர்த்துருக்கிறதுனால பார்க்கவே உங்களுக்கு கலர்ஃபுல்லா ஒரு கூட்டு மாதிரி இருக்குது. இப்போ நமக்கு இந்த அளவுக்கு லிக்விடா இருக்கு இல்லையா, இப்போ நமக்கு பார்க்கும்போது சேராத மாதிரி இருக்கு. இப்போ இதோட நம்ம வந்து இந்த பொட்டுக்கடலை மாவையும் சேர்த்து கரைச்சி இதுல விட்டுடலாம். கடலை மாவு இருந்தா கடலை மாவு விட்டுக்கலாம், ஆப்ஷனுக்காக நான் பண்ணி காமிக்கிறேன். அதே டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்கும். நான் வந்து நார்மல் ஸ்பூனால ஒரு 2 ஸ்பூன் எடுத்திருக்கேன். பொட்டுக்கடலையே அப்படியே பவுடர் பண்ணி போட்டா போறோம், சலிக்கணும் அப்படிங்கறதெல்லாம் இல்லை. கையால இந்த கட்டி கட்டியா மணி இல்லாம கரைச்சிருங்க. இதை விடும்போது அடுப்பை வந்து சிம் பண்ணிட்டு விடுங்க, இல்லைன்னா ஒரு மாதிரி உருண்டை உருண்டையா வெந்து ஒரு மாதிரி கட்டி தட்டிடும். ஒரு கையால விட்டுட்டு உடனே கலந்துருங்க. மாலைபட்சம்னு இல்லை, நார்மல் டேஸ்லயே கூட நம்ம வந்து இந்த மாதிரி மெத்தட்ல பண்ணலாம், ரொம்ப நல்லா இருக்கும். இப்போ உங்களுக்கு ஒரு நிமிஷம் அப்படியே கொதிச்சா போறோம். ஆறிடுது அப்படின்னா உங்களுக்கு கண்டிப்பா வந்து திக்காயிடும். ஒருவேளை நீங்க கொஞ்சம் பிகினர்ஸ்க்கு சொல்றேன், கொஞ்சம் கூடுதலா 2 ஸ்பூன் அப்படிங்கறத தெரியாம ஏதோ பவுடர் பண்ணிட்டு அதை வச்சு வேஸ்ட் பண்ணுவானா, அந்த பொட்டுக்கடலை மாவை கரைச்சி விட்டுடுவோம் அப்படின்னு நினைச்சு நீங்க ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு போட்டு அரைச்சு அதை இதுல விட்டுட்டா கூட ஆறுனதுக்கு அப்புறம் இறுகிடுது அப்படின்னா திருப்பவும் அதை லூஸ் பண்றதுக்கு பச்சை தண்ணி விடாதீங்க. நார்மலா பச்சை தண்ணியை விட்டீங்க அப்படின்னா டேஸ்ட் மாறிடும். கொஞ்சமா ஒரு 1/2 டம்ளர் அளவுக்கு வெந்நீர் வச்சு அந்த சூடான வெந்நீரை விட்டு நீங்க அதை அட்ஜஸ்ட் பண்ற போது பாத்தீங்கன்னா டேஸ்ட் மாறாம இருக்கும், கொஞ்சம் லிக்விடாகவும் லூஸ் ஆயிடும். இப்ப நமக்கு நன்னா வந்து கொதிச்சிடுது பாருங்க. இப்ப கரெக்டான பக்குவத்துக்கு இருக்கு பாருங்க, முன்ன மாதிரி ரொம்ப தண்ணியா இல்லாம கரெக்டான பக்குவத்துக்கு இருக்கு. இப்ப இது மேல வாசனைக்கு அப்படியே கொஞ்சம் கொத்தமல்லி தழையை தூவிட்டு நம்ம மூடிட்டோம் அப்படின்னா ரொம்ப நல்லா இருக்கும். அதோட நல்லா ஒரு தடவை மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இந்த சூட்லயே வந்து இந்த கொத்தமல்லி தழை அப்படியே புழுங்கி வெந்துடும், அதுவே வந்து நல்ல ஃபிளேவர் கொடுத்துரும். இஞ்சி பச்சை மிளகாய் இந்த கொத்தமல்லி தழையோட வாசனை இருக்கிற போது ரொம்ப சூப்பரா இருக்கும். உங்களுக்கே தெரியும் பார்க்கும்போது எவ்வளவு கலர்ஃபுல்லா இருக்கு அப்படின்னு. இப்ப அப்படியே மூடி வச்சுட்டு அடுத்தது பூரி தான் நம்ம பொரிக்க போறோம். ஸ்டவ் வந்து ஆஃப் பண்ணிடலாம். மாதிரி ஒரு சின்ன லெமன் சைஸ் அளவுக்கு இந்த மாதிரி உருட்டி வச்சுக்கலாம். இப்போ நம்ம ஒரு 10 நிமிஷம் ஆயிடுத்து, 10-15 நிமிஷம் கிட்ட கூட ஆயிடுத்து. இந்த மாதிரி சின்ன சின்னதாக உங்களுக்கு எந்த சைஸ் பெருசாக வேணுமோ சின்னதாக வேணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் பண்ணிக்கலாம். இப்போ அடுப்பில் வந்து எண்ணெயை வச்சுருக்கேன். நீங்கள் வந்து மாவு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி மேலே வந்து லேசாக இப்படி தொட்டு தடவிக்கலாம், லைட்டாக தொட்டால் போதும். உங்களுக்கு ரொம்ப ஒட்டுற மாதிரி இருந்தால் மட்டும் லைட்டாக தொட்டுக்கோங்க, அப்படி இல்லைன்னா லேசாக ஒரு சொட்டு எண்ணெயை கூட தொட்டு தடவிட்டு இடும்போது உங்களுக்கு ஒட்டாமல் வரும். ஏன்னா அந்த மாவெல்லாம் பார்த்தீங்கன்னா எண்ணெயில வந்து ரொம்ப ஒரு மாதிரி டஸ்டா வெள்ளை அப்படி கருப்பு கருப்பா படிஞ்சிருக்கும். நமக்கு வந்து கொஞ்சம், அதாவது ரொம்ப திக்காவும் இருக்க வேண்டாம், ரொம்ப மொத்தமாவும் இருக்க வேண்டாம், அதே சமயத்துல ரொம்ப மெல்லிசாவும் இருக்க வேண்டாம். அதாவது ரொம்ப மெல்லிசா இருந்தா உப்பாது, அதுக்குன்னு ரொம்ப தடிமனா இருக்க வேண்டாம், ஓரளவுக்கு நமக்கு கரெக்டா இருக்கணும். ஒரு என்ன சொல்றது, ஒரு சின்னதா நமக்கே பார்க்கும்போது தெரியும். நம்ம சின்னதா வந்து எண்ணெய் காஞ்சிடுதா அப்படின்னு சொல்லிட்டு லைட்டா வந்து போட்டு பார்த்துக்கலாம். நமக்கே தெரியும் போடும்போது இந்த மாதிரி மேல எழும்பி வருது அப்படின்னா எண்ணெய் காஞ்சிடுச்சுன்னு அர்த்தம். எண்ணெய் வந்து நீங்க இந்த மாதிரி பண்றதுக்கு முன்னாடி மிதமான சூட்ல வைக்கிற போது கரெக்டா இருக்கும். நல்லா சூடானதுக்கு அப்புறம் ஃப்ளேம் வந்து குறைச்சிக்கலாம், குறைச்சிட்டு பூரி போடணும். ஆமா, நம்ம வெது வெதுப்பான சூட்ல இருக்கிற போது வரும். இப்ப நம்ம போடலாம். நம்ம கொஞ்சம் வந்து நம்ம இந்த மாதிரி ரொம்ப குட்டியான கடாயா இல்லாம கொஞ்சம் தாராளமா இப்படி பரட்டி விடுற அளவுக்கு இருக்கிற மாதிரி நம்ம எந்த அளவுக்கு இடணும், எந்த அளவுக்கு கடாய், இதெல்லாம் வந்து பிகினர்ஸ்க்காக ஒரு டிப்ஸ். இதெல்லாம் ஓரளவுக்கு ரொம்ப பெரிய கடாயும் இல்லாம நான் எடுத்திருக்க பாண்ட்லி எந்த அளவுக்கு இருக்கும் அப்படின்னு உங்களுக்கே பார்க்கும்போது தெரியும். நம்ம இப்படி திருப்பி விடும்போது பாத்தீங்கன்னா ரொம்ப ஓரம் வரைக்கும் வந்து மேல எண்ணெய் தெரிக்காத அளவுக்கு இருக்கணும். இந்த மாதிரி எடுத்து எடுத்து விடும்போது நமக்கு கரெக்டா இருக்கும்.
இப்போ சூப்பராக வந்து பூரி, அதே சமயத்தில் இந்த மாதிரி எல்லா வெஜிடபிள் போட்டு ஒரு கிழங்கு எப்படி பண்ணுறது அப்படின்னு பார்த்துட்டோம். மாலை பட்சத்துக்கான ஒரு டிஃபன் இது. ரொம்ப நல்லா இருக்கும். பார்க்கும்போதே உங்களுக்கு பூரியோட கலர் எந்த அளவுக்கு எப்படி இருக்குது அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். நல்ல கோல்டன் கலரில் ரொம்ப சூப்பராக இருக்குது. ரொம்ப அருமையாக, ரொம்ப பார்க்கவே ரொம்ப நல்லா இருக்குது. டேஸ்ட்டும் ரொம்ப சூப்பராக இருக்கும். நீங்கள் இந்த மாதிரி மெத்தடில் வந்து நீங்கள் காய்கறிகள் போட்டு இதே மாதிரி மெத்தடில் வந்து நீங்களும் வந்து பூரி கிழங்கு ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப அருமையாக இருக்கும். மறுபடியும் வேறொரு வீடியோவில் சந்திக்கிறேன்.